அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ஸ்ட்ரென்த் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ், இல்லைனா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பயிற்சியாளர் JC N கருப்பசாமி அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நற்புலரி உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஆக்சுவலா காம்பஸ் அப்படின்னு கேட்டோமே, நான் பர்சனலா குமரேசன் சார் அவர்கிட்ட கேட்டிருந்தது என்னன்னா, சார் மினி பஸ்னா என்னன்னு தெரியும், டவுன் பஸ்னா என்னன்னு தெரியும், என் ரூட் பஸ் கூட தெரியும் சார், இது என்னது சார் காம்பஸ், எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நீங்க மாசம் ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுத்துருக்கும் போது புதுசா உங்களோட தலைப்பே ஒரு புது விதமா இருக்கு சார், புதுவித முயற்சியா இருக்குது. அப்படிங்கும்போது இந்த காம்பஸ்னா என்ன சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நல்லா ஒரு ஹியூமரா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி மினி பஸ் ஏறினா நம்ம உள்ளூருக்குள்ள சுத்திக்கலாம், கொஞ்சம் டவுன் பஸ் ஏறினா ஒரு 30 ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் சுத்திக்கலாம், ரூட் பஸ் ஏறினா ஒரு 100 150 கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். அதே பாயிண்ட் டு பாயிண்ட் ஏறணும் அப்படின்னா 200 கிலோமீட்டர்ல 300 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க காம்பஸ் அப்படின்னா என்னன்னாப்பா, நம்மளோட பிசினஸ்ல இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்தோ இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து பிசினஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 விதமான முயற்சியும் பிளஸ் நமக்கு தேவையான பல விஷயங்களை நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாவும் நம்ம நற்புலரி மக்கள் மூலியமாவும் கத்துக்கக்கூடிய ஒரு இடம் தான்பா நம்ம நற்புலரி ஆன்லைன் செஷன். அதுல நாங்க இந்த மாசம் பிசினஸ்க்கு தேவையான ஒரு விஷயத்த இந்த மாசம் ஃபுல்லா நம்ம கத்து கொடுத்துருக்கோம்பா. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஒரு செஷன் எடுத்துக்கணும்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுல டைட்டிலும் சூப்பரா இருக்கு, ரெண்டாவது பிசினஸ் வேற. பிசினஸ்ங்கும் போது நான் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கடந்த ஒரு 3 வருடமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோட சொந்த ஊர் என்னவோ சிவகாசி. ஸோ சிவகாசின்னு வந்துட்டாலே மேக்சிமம் பட்டாசு அப்படிங்கிறதுனால எனக்கு பட்டாசு மேல ஒரு பேர் ஆர்வம். அதனால நானும் நம்ம பட்டாசு அப்படிங்கிற பேர்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை சிவகாசியில ஆரம்பிச்சோம். இப்ப என்ன அப்படின்னா, கஸ்டமரோட பேராதரவுடன் இந்த வருடம் என்னோட கடையை 2 கடைகளாக பெருகியிருக்கேன் என்பதை உங்கள் முன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திப்பதுல எனக்கு என் மனசுக்கு என்ன சொல்லனா, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்குது. வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான் மட்டும் எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் பண்ணிடலாமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது. ஓகே சார். ஓகே, குமரேசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னதுன்னா, கேம்பஸ். இட்ஸ் மீ. இது ஆக்சுவலா இந்த போட்டோ ஸ்பெசிபிக்கா நான் எல்லா இடத்துலயுமே கொடுத்துருப்பேன். எதனால அப்படின்னா, நான் ஸ்பீச் கிராஃப்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கிளை இயக்கத்துல இருந்து, அதாவது JP சிவகாசி நிலால இருந்து எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. பிளஸ் நான் போன வருடம் செக்ரட்டரியா இருந்ததுனால ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கண்டிப்பா நான் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருந்ததுனால நான் தான் அந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும் போது என்னையவே அறியாம அந்த போட்டோ நான் ரொம்ப ரசிச்ச தருணம். அதனால நான் மேக்சிமம் ட்ரைனிங் எங்கெல்லாம் போயிருக்கணும் எல்லா இடத்துலயுமே இந்த போட்டோ, என்னோட போட்டோ இருக்கும். என்னையே நான் ரொம்ப ரசிச்ச ஒரு போட்டோ என்னன்னா அது இந்த போட்டோ தான். ஆல்ரெடி எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நான் என்ன பற்றி ஒரு அறிமுகம். என்னுடைய பெயர் JC கருப்பசாமி. என்னுடைய கேஎஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா JC சிவகாசிங்களா, சொந்த ஊர் எல்லாமே JC சிவகாசி தான். பிசினஸ் என்ன பண்றேங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு செகண்ட் வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா?
வீடியோ ஆன் பண்ணிட்டு, ஏன்னா இது ஒரு அருமையான காலை பொழுது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அப்போ எங்க பாட்டி, எங்க அம்மாவோட அம்மா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து கேட்பேன். அவங்க டெய்லி காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காட்டு வேலைக்கு போயிருவாங்க. திருப்பி சாயந்தரம் தான் வருவாங்க. அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "எப்படி பாட்டி இவ்வளோ ஹெல்த்தியா இருக்கிறீங்க? எங்களுக்கு இந்த வயசுலயே வந்து கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஆ படி ஏற முடிய மாட்டுக்கு. கொஞ்சம் வெயிட் கூட தூக்கிட்டு எங்களால போக முடிய மாட்டுக்கு. ஓட முடிய மாட்டுக்கு. ஓடுனா இளைக்குது." இந்த மாரி நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெய்லி காலையில நமக்கு மத்த நேரத்த விட காலையில வந்து மரங்கள் வந்து அப்பதான் நம்ம தூங்க போற மாரி மரங்களும் தூங்க போகுமாம். அது மாரி ஏணி மாரியே மரங்கள் எந்திரிச்சிருமாம். காலையில குடுக்குற ஆக்ஸிஜனை விட அந்த 4 to 6க்குள்ள மரங்கள் வந்து டபுள் மடங்கு ஆக்ஸிஜன் வந்து எமிட் பண்ணும். அதாவது வெளிய விடுங்கன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. ஸோ அப்பயிலருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு, வலது கை மூக்குல இப்படி கை வச்சுட்டு ஒரு 10 தடவ இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நம்ம எல்லாருமே பண்ணலாமா? இப்ப இன்ஹேல், எக்ஸ்ஹேல் எல்லாரும் பண்ணானா ஓகே அப்படின்னு மட்டும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒரு சவுண்ட் குடுத்தீங்கன்னா ஓகே. Hi sir, is this audible? Yes, audible. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் உங்களோட வலது கையில உள்ள கட்டவிரல் எடுத்து வலது மூக்குல வச்சுட்டு, இடது மூக்கு வழியா ஒரு 5 தடவை இல்ல ஒரு 10 தடவை கூட இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலா ஸ்கிரீன் ஷேர் ஆகிறதுனால கேமரா தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சார் கிளியர் சார், உங்களையும் பார்க்க முடியுது, உங்களுடைய ஸ்கிரீனையும் பார்க்க முடியுது சார், கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், 10 தடவை. எல்லாருமே வந்து நம்ம இடது மூக்கு வழியா ஆக்சிஜனை இங்கே உள்வாங்கி வெளியே விட்டுருப்போம் நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் தட் எவ்ரிபடி டஸ் தட். ஓகே, ஷால் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஸ்லைட்? எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், அப்படியே தென் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இடது மூக்கு வழியா நம்ம வந்து ஆக்சிஜன் உள்வாங்கியாச்சு. இப்ப அப்படியே நம்ம இடது கையை எடுத்து இடது மூக்குல வச்சுட்டு அந்த பிக்சர்ல போட்ட மாதிரி போட்டு வலது மூக்கு வழியா 10 தடவை இன்ஹேல், எக்ஸ்ஹேல் சார். ஐ ஹோப் தட் நம்ம வலது மூக்கு மூலியமாகவும் நம்மளை சுத்தி இருக்கிற ஆக்சிஜனை உள்வாங்கிட்டோம் நான் நினைக்கிறேன். எல்லாருமே பண்ணிட்டோமா? Shall we move on next slide? Hi sir, is that audible? சார் நீங்க மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே ஓகே சார், ஏன்னா எனக்கு அந்த ஃபுல் ஸ்கிரீன் இவங்க இருக்கிறதுனால என்னால யாரையுமே பார்க்க முடியல. இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா சார்? நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க, தம்ஸ் அப் போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார், அது என்னால வியூ பண்ண முடியல, அதனால தான் சார். நோ இஷ்யூஸ். ஓகே சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. தென் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வலது மூக்கு அடிச்சுட்டு இடது மூக்கு மூலியமாகவும், இடது மூக்கு அடிச்சுட்டு வலது மூக்கு மூலியமாகவும் நம்ம இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணோம்.
2 மூக்கு வழியாவும் 10 தடவை இன்ஹேல் இன்ஹேல் எக்ஸ்ஹேல். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நான் சொன்ன உடனே வந்து நீங்க எல்லாருமே வந்து ஓகே நம்ம ஒரு யோகா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வலது மூக்கு மூலியமாகவும் இடது மூக்கு மூலியமாகவும் 2 மூக்கு வழியாவே ஃபர்ஸ்ட் ஒரு 10 தடவை மேலே எடுத்து திருப்பி அதை அப்படியே ரிலீஸ் பண்ணதுனால ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இந்த எக்ஸசைஸ் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் நம்ம வேக்கப் பண்றோம், நைட்டு நம்ம சம் ஒர்க்னால வந்து தூங்குறதுக்கு லேட் ஆயிருக்கும். லைக் தட் வந்து 1 மணி ஆயிருக்கலாம், 12 மணி, 1 மணி, 11ல இருந்து ஒரு 2 மணி வரைக்குமே நம்ம தூங்காம முடிச்சிருந்து வேற ஏதாச்சும் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். பிபிடி போடுறதா இருக்கட்டும், இல்ல வேற பர்சனல் ஒர்க்கா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங்கா நம்ம வந்து உள்ள செஷன்ல உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டா நம்ம கண் எரிய ஆரம்பிச்சிடும், நம்ம தலையெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சைடு தலை மட்டும் வலிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். அப்போ நான் எங்க பாட்டி கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னது எப்படின்னா, நமக்கு தேவையான ஆக்சிஜன் மூளைக்கு போயிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த தலைவலி எதுவுமே இருக்காது, நம்ம பிரிஸ்க் ஆயிடுவோம். ஸோ எப்போதுமே வந்து நம்ம தூங்குற மாதிரியோ இல்லை வந்து ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இல்ல தூக்கம் இல்லாம தலைவலிக்கிற மாதிரி இருந்தா தேவையான ஆக்சிஜன் தேவை, அதாவது மூளைக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்படும். அப்ப இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ண சொல்லி நம்ம மூளையை பிரிஸ்க் ஆகிக்கிட்டேன். ஸோ நான் ஒரு கம்யூனிகேட் பண்ணதுனால நீங்க அதை அப்படியே எக்ஸாக்டா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணதுனால எப்படியும் ஒரு சக்சஸா இன்னைக்கு ஒரு யோகா பண்ண முடிஞ்சுன்னா, இதே மாதிரி தான் நம்ம பிசினஸ்லயும் கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்படிலாம் பண்ணா நம்ம பிசினஸா இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாங்கிறத இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நற்புலரி உறவுகள் அனைவரையும் இன்னைக்கு செஷன்ல உங்களை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கம்யூனிகேஷன் இஸ் அ பிசினஸ். இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் ஐடியா. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை வந்து நம்ம பிசினஸ்ல ஷேர் பண்றோம், அதை வந்து ஒரு வகையான கம்யூனிகேஷன் சொல்லுவோம். செகண்ட் என்னன்னா நம்மளோட ஐடியாஸ், ரெண்டாவது மெசேஜ். இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அப்போ அந்த கம்பெனில வந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும், இல்ல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கும், அதை வந்து ஷேர் பண்றதையே நம்ம இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சொல்றோம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஃபர்ஸ்ட் என்ஹான்சஸ் த கொலாபரேஷன் அண்ட் டீம் ஒர்க். இந்த பாயிண்ட பார்க்கவும் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட பர்சனல் அனுபவம், சொந்த அனுபவம் கூட சொல்லலாம். நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலரா அந்த கம்பெனில டெய்லி 5 to 6 ஜாப்ஸ் வந்து வெளியே போகும். லைக் தட் வந்து இங்க சிவகாசி வந்து பட்டாசு இண்டஸ்ட்ரினால வந்து 6 ஃபயர் ஹவுஸ்க்கு ரெகுலரா வந்து இங்க டெய்லி லோடு காலையில ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் என்ன ஆகும்னா அந்த பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகி பின் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆயிரும், அந்தந்த ஃபேக்டரிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். நார்த்ல இருந்து அந்த ஒரு ஃபயர் ஹவுஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 ஃபயர் ஹவுஸ்க்கு வந்து ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அவங்க புதுசா எங்க கிட்ட வர்றாங்க. எங்க கம்பெனி கிட்ட வரும்போது வந்து ரெகுலராகவே எங்களால இருக்கிற மேன் பவர் வச்சு ஒரு 6 கம்பெனிக்கு நாங்க கொடுத்துட்டே இருக்கோம் டெய்லி. அப்போ நாங்க அவங்க கிட்ட கேட்கிறோம், அவங்க வந்து எங்க கிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நீங்க வந்து கண்டிப்பான முறையில பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டா கேட்கறாங்க. அப்போ எங்க கம்பெனியோட ஓனர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அங்க உள்ள எம்ப்ளாயிஸ் வந்து, அதாவது ஹையர் அத்தாரிட்டில இருந்து கீழே வர, அதாவது அடிமட்ட லெவல்ல வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸுமே கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரெகுலரா நம்ம வந்து இந்த 6 ஃபயர் ஹவுஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், சடனா இந்த 3 ஃபயர் ஹவுஸ் வந்து ரொம்ப எமர்ஜென்சி, புதுசா வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப எமர்ஜென்சி, யாராலையுமே வந்து பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால தான் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு அவர் ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது, அந்த கம்பெனி உள்ள மேனேஜர்ல இருந்து, போர்மேன்ல இருந்து,
எம்ப்ளாயா உள்ள ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்ப்போம் பாத்தீங்களா, எல்லார்ட்டையுமே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளால வந்து 9 ஜாப், ஏற்கனவே ரெகுலரா 6 ஜாப் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், அது போக எக்ஸ்ட்ரா 3 ஜாப் எனக்கு புரியுது, நான் வந்து உங்களை ப்ரெஷர் பண்றேன்னு, பட் நம்மளால பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது வந்து ஆளாளுக்கு அவங்களோட ஒரு ஐடியா ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜர் வழியா சார் எங்களால பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து உள்ள வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துறாரு. நாங்க இன்னைக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் சார், 9 ஜாப பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமும் அவருக்கு ஓனருக்கு ஆச்சரியம், அது எப்படி ரெகுலரா நம்மளால 6 பேர் தான் 6 ஜாப் தான் நம்மளால கொடுக்க முடியுது, இப்ப எப்படி உங்களால மட்டும் முடியும், அது எப்படி பாசிபிள் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலதான் இதா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மேனேஜர்ல இருந்து போர்மன்ல இருந்து எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் கொடுக்குறாங்க. ஒரு இந்த மாதிரி ஓனர் சொல்லிட்டாங்க, சொன்னதுனால வந்து இன்னைக்கு எமர்ஜென்சி நம்ம கிட்ட வந்து கேட்கறதுனால நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க்கா ஃபார்ம் பண்ணி, நீங்க 4 பேர், அதாவது கம்பெனில ஒரு 12 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க 4 பேரு இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க. அடுத்த 4 பேர்னா உங்களுக்கு அலாட் பண்ண ஒர்க் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒர்க் இவங்க முடிச்சிட்டாங்கன்னா மிட் ஒர்க்கை நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு பகுதியா பிரிச்சு 3ஆவதா இருக்கிறவங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சு போச்சு, பினிஷிங் வேலை உங்களோட ஒர்க்கு. ஸோ எப்பவுமே ரெகுலரா பாக்குற கம்பெனியோட சேர்த்து இந்த 3 கம்பெனி வேலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லி பாதியா பிரிச்சு டீம் ஒர்க் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒத்துப்போகும் தன்மையும் வந்துச்சு. அதே சமயத்துல டீம் ஒர்க்கா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ இந்த வேலையை பார்த்துக்கோ, நீ இந்த வேலையை பார்த்துக்கோ, நீ இந்த வேலை பார்த்துக்கோன்னு சொன்னதுனால மேனேஜர் சொன்ன டயத்தை விட 1/2 hour முன்னாடியே 9 ஜாப், அதாவது ரெகுலரா 6 ஜாப் நாங்க முடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம், இன்னைக்குன்னு பார்த்து எக்ஸ்ட்ரா 3 ஜாப் வந்ததுனால 9 ஜாப்புமே சொன்ன டயத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்து அந்த ஃபேக்டரி ஓனர்கிட்டையும் ஒரு நல்ல பேரு, பிளஸ் வந்து அவங்களோட பிசினஸ் எங்க ஓனருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்குது. அதே போல வந்து எங்க கம்பெனி ஓனருமே என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நம்ம மக்கள் செஞ்சு கொடுத்துட்டாங்க, அப்போ அவ்வளவு வில் பவர் இருக்குது நம்ம மக்கள் கிட்ட, அப்ப நம்ம இனிமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால முடியாது 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 அப்படின்னு நினைக்காம ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போமே, அது முடியுதோ முடியலையோ, நம்ம ஒரு விஷயம் சொல்லி பார்த்தா இன்னைக்கு ஒரு விஷயம் பாசிபிள் ஆச்சுல, அதே மாதிரி வந்து நாளைக்கும் ஒரு விஷயங்கள், முடியாத ஒரு விஷயம் இங்க யாரோ ஒரு மனிதரால் முடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு போய்ட் மூலியமா அவர் வந்து அன்னையில இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு கம்யூனிகேட் பண்ணி அடுத்து அவரோட பிசினஸ்ல க்ரோவாக ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன்ல பிசினஸ்ல கம்யூனிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா சொன்னேன். இன்னைக்கு அவர் நல்ல ஒரு growth. ஸோ நீங்களும் வந்து உங்களோட பிசினஸ்ல கரெக்டான வேலை நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா நம்ம பிசினஸ் இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு நாளைக்கு பெருகும் வித் அவர் எம்ப்ளாயி சப்போர்ட்டோட. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஒரு கல்யாண வீட்டுல இந்த பாயிண்ட நான் பார்த்திருந்தேன். ரெகுலரா வர்ற ஒரு கேட்டரிங் சர்வீஸ் தான். எப்பவுமே ரெகுலரா என்னோட நண்பர் கடை, அது ஐஸ்கிரீம் கடை. எப்பவுமே அந்த கேட்டரிங் சர்வீஸ்ல வந்து மிக்சடா தான் வந்து ஐஸ்கிரீம் வாங்குவாங்க. ஏன்னா கேட்டரிங் சர்வீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்யாண வீடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கேட்டரிங்ல ஃபுல்லா ஒப்படைச்சிருவாங்க, சார் உங்களோட பொறுப்பு சார், எங்களை யாரையுமே அலைய வச்சிடாதீங்க, நீங்க டாப் டு பாட்டம் உங்களோட வேலை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டரிங் சர்வீஸ்ல கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ரெகுலர் கேட்டரிங் சர்வீஸ் சடனா வந்து 600 வெண்ணிலா ஐஸ்கிரீம் தேவைப்பட்டுச்சு. அப்ப என்னன்னா, அவர் ரெகுலரா ஒரு கடையில எடுக்கிறாரு. அந்த கடை யாரோட கடைன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட கடை. அப்போ அன்னைக்குன்னு பார்த்து 600 ஐஸ்கிரீம் அவன்கிட்ட இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா மிக்சிங்ல நிறைய இருக்குது, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பாதாம், பிஸ்தா இப்படிங்கிற மாதிரி பல வெரைட்டில வந்து நிறைய மிக்சிங்கா இருக்கு. அப்படி மிக்சிங்கா இருக்கும்போது என்னன்னா, அவங்க ஸ்பெசிபிக்கா 600 வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. அவரும் உள்ள என்னோட நண்பர் எல்லாம் உள்ள தேனி பாக்குறாரு. பார்த்தா 300 ஐஸ்கிரீமுக்கு அப்புறம் அவர்கிட்ட சுத்தமா வெண்ணிலா ஃபிளேவர்ல ஐஸ்கிரீமே இல்ல. பட் கேட்டரிங்கோ நமக்கு ரெகுலரா பிசினஸ் கொடுக்குறவங்க, ஏன்னா எந்த ஈவெண்ட் வந்தாலுமே நம்ம கிட்ட தான் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க. அப்போ சார் 300 தான் என்னோட ஃப்ரெண்டு டீல் பண்றாரு. சார் என்கிட்ட 300 ஐஸ்கிரீம் தான் இருக்கு, உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்போ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்து 1 மணிக்கு நாங்க லஞ்ச் டைம் 600 ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லும்போது வந்து, சார் இப்போதைக்கு வந்து என்கிட்ட 300 இருக்குது, பட் வந்து என்னன்னா நான் என்னோட டீலர்கிட்ட கேட்கிறேன், அவங்களால 300 ஐஸ்கிரீம் 1 மணிக்குள்ள கொண்டு வர முடியுமா, என்ன உடனே கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணாரு. கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டீலர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னால 1 மணிக்கு கொண்டு வர முடியாது,
சாரி, 1 மணிக்கு கொண்டாட முடியாது, என்னால 1:30க்கு கண்டிப்பான முறையில நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் டீலர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நேரா நம்ம கேட்டரிங் சர்வீஸ் வந்து நான் இந்த மாதிரி டீலர்கிட்ட பேசினேன். அவங்க வந்து 1 மணிக்கு கொஞ்சம் கொண்டு வர சிரமம், ஆனா 1:30க்குள்ள நான் கொண்டாந்துறேன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் கேட்டரிங் சர்வீஸ்காரு அதுக்கு முன்னாடியே 2-3 கடைகள் எல்லாம் போன்லயே விசாரிச்சுட்டாரு. எங்கேயுமே வெனிலா ஃபிளேவர் இல்லவே இல்லை. ஏன்னா டீலர்கிட்டே இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், எல்லாருமே விசாரிச்சு பார்த்து இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. நம்ம கிளைண்ட்ட மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம நண்பர்கிட்ட மட்டும் கேட்டு அவர் எப்படியும் ஒரு வழியா அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அரேஞ்ச் பண்ணி 1:30க்கு நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இருக்கிற 300 ஐஸ்கிரீமை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போய் 1 to 2:30 மணி வரைக்கும் அந்த பந்தியை ஓரளவுக்கு 300 பேருக்கு வச்சு முடிச்சு காலியா போற ஸ்டேஜ் ஒரு கடைசியா ஒரு 50 ஐஸ்கிரீம் இருக்குது. 50 ஐஸ்கிரீம் இருக்கும்போது நம்ம நண்பர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு 1:30ன்னு சொன்னது 2 மணிக்கு வந்துருச்சு, லேட் ஆயிடுச்சு. அப்ப இனிமே கேட்டரிங் சர்வீஸ்காரங்க அவங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லி கடையில இருக்கிற ஒரு பையன்கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாமே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு கொடுத்து நேரா அந்த கல்யாண மண்டபத்துல போய் கொடுத்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு அதுக்கப்புறம் தேவையான அந்த 300 ஐஸ்கிரீமும் போய் ஆக மொத்தம் 600 ஐஸ்கிரீமை என்னோட நண்பர் கடையில இருந்து அவங்க கடைக்கு போயிடுச்சு. ஒரு பிசினஸும் கிடைச்சிச்சு. அந்த கேட்டரிங் சர்வீஸ் மூலியமா கரெக்டான கம்யூனிகேஷன் இருந்ததுனால அவருக்கு ஒரு பிசினஸ் கிடைச்சது. 2வது என்ன அப்படின்னா, இந்த ஏரியாக்குள்ள வந்து நிறைய கடைகள் அவங்க கேட்டு பார்த்தாங்க. எந்த கடைகள்லயுமே வந்து எங்களால சடனா 300 ஐஸ்கிரீம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாலையும் என்னோட நண்பர் வந்து அவர் நிறைய அந்த ஐஸ்கிரீம் அவங்களோட தேவைகள் எல்லாம் கரெக்டா பூர்த்தி பண்ணதுனால இந்த கேட்டரிங் சர்வீஸ்க்கும் என்னோட நண்பருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆச்சு. அதே சமயத்துல வந்து என்னோட நண்பரோட கடையில வேலை பார்க்குற பையனுக்கும் கேட்டரிங் சர்வீஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளோட பிசினஸ்லயுமே என்னன்னா, ஒரு ஜாப் என்னால இப்பதான் முடிக்க முடியும், ஒரு விஷயங்களை என்னால இப்பதான் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள்ல நோ சொல்ல பயப்படுறோம். நம்ம இங்க நோ சொல்ல வேண்டாம், என்னன்னா இந்த ஜாப்க்கு இவ்வளவு டைம் எடுக்கும் சார், ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒர்க்கை வந்து நான் முடிச்சு கொடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கம்யூனிகேட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கிளைண்டோடையோ இல்லை நம்ம எம்ப்ளாயோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஒரு பாண்டிங் எப்போதுமே இருக்கும். ஷால் ஐ மூவ் நெக்ஸ்ட் பாயிண்ட். 3வது விஷயம் என்னன்னா, இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த டிசிஷன் மேக்கிங் வரும்போது இன்னொரு ஒரு இன்சிடென்ட் நல்லா ஞாபகம் வருது. ஒரு பெரிய பிரபலமான ஒரு சோப்பு கம்பெனி, இது எங்க ஊர்ல ஒரு பெரிய சோப்பு கம்பெனி இருக்குது. அந்த சோப்பு கம்பெனில நம்ம ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்புல அந்த சோப்பு வந்து வெளியே டிராவல் ஆகிட்டே இருக்குது. அவங்க இங்க லோக்கல்லையும் சப்ளை பண்றாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் சப்ளை பண்றாங்க, ஆல் ஓவர் இந்தியா முழுக்க சப்ளை பண்ணிட்டே இருக்குது. டெய்லி பல லட்சமான ப்ராடக்ட் காலையில ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் டிஸ்பேச் ஆகி எல்லா கடைக்குமே வந்து 4 மணிக்கு டிஸ்பேச் ஏற்றுறாங்க, 7 மணிக்குள்ள எல்லா கடைகளிலுமே போய் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. இப்படியே கண்டினியூட்டியா அவங்களோட பிசினஸ் க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருது. என்ன அப்படின்னா, நிறைய பாக்ஸஸ்ல வரும்போது ஒரு சில பாக்ஸஸ்ல வந்து என்னன்னா எம்டி பேக்கிங்கா உள்ள வந்து, அதாவது சோப்பு வைக்காம எம்டி கவரா மட்டும் பேக் பண்ணி அந்த பெட்டிக்குள்ள வரும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது இது நம்மளோட அந்த சோப்பு கம்பெனியோட ஓனரோட நாலேஜுக்கு போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க உள்ள மேனேஜர் எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. அப்போ ஆளாளுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க, சார் இதுக்கு ஒரு மிஷின் இருக்கு சார், இந்த மாதிரி இந்த மிஷின் வாங்கி நம்ம குவாலிட்டி செக் பண்ணிடலாம், இந்த கவர் நம்மளால ஒரு சில நேரம் எம்டி கவர் வந்துச்சுன்னா நம்ம வெயிட் வச்சு நம்ம சோப்பு டக்குன்னு ஃபில் பண்ணி வச்சுன்னா அது ஒரு வெயிட் இருக்கும் சார், அப்ப எம்டி கவர் வந்து அதே ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு சொல்லும்போது வந்து அவங்க சொல்ற எல்லாமே வந்து பல லட்சம் மதிப்புள்ள மிஷின்ஸை வாங்கி உள்ள இன்புட் பண்ற மாதிரி தான் அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த வழியா வந்து ஒரு சார் இஸ் தட் ஆடியபிள்? ஓகே. அப்போ அந்த வழியா வந்த ஒரு டீ கடைக்காரரு என்ன பண்ணாரு அப்படின்னா, டீ கொடுக்க வந்தவரு அங்க உள்ள எல்லாருக்கும் டீ குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி சொட்டிங்கா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் இந்த ஃபேன்ல உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேன் அவர் பக்கம் லைட்டா திருப்புறாரு. அவர் திருப்புற நேரமா பார்த்து என்னன்னா, அந்த கீழே பேக்கிங் போற அந்த ரேக்ல வந்து எம்டி கவர் கரெக்டா அந்த நேரத்துக்கு எம்டி கவர் மட்டும் பேக்கிங் ஆகும் போது திருப்பணும்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கவர் வந்து டக்குன்னு பறந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வரவும் அவர் நல்லா காத்து வாங்கிட்டு இருக்காரு. மேல இருந்து அந்த ஓனர் கீழே இந்த டீ கொடுக்குறவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் என்னதான் பண்றாரு, என்ன செய்யறாரு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வந்து டக்குன்னு அந்த பேப்பர் பறக்கவும் அவருக்கு மைண்ட்ல ஒண்ணு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு.
ஓ இதுக்கு எதுக்கு நம்ம 10 லட்சம் மிஷின் வாங்கணும், 2 ஃபேன் வாங்கி இந்த ரைட் கார்னர்ல ஒன்றும் லெஃப்ட் கார்னர்ல ஒன்றும் 2 ஃபேன் வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்னும் ரைட் சைட்ல வைப்போம், இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல வைப்போம். நமக்கு இட வசதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எம்டியான ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பறந்து போயிடும். அப்ப நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் வராது. உள்ள பேக் பண்ணும்போது எல்லாமே வந்து ஃபுல்லி லோடட் மெட்டீரியலா தான் உள்ள பேக் ஆகும்னு சொல்லிட்டு அவர் உடனே ஃபேன் வாங்கிட்டு வர சொல்லி அந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனே சால்வ் பண்ணாரு. அங்க ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கம்யூனிகேட் பண்றாரு. அங்க உள்ள மேனேஜர்ல இருந்து எல்லாத்தையுமே கம்யூனிகேட், ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. பிளஸ் வந்து அவரோட நாலேஜ்லயும் யோசிக்கிறாரு. அவங்க யார் நாலேஜுமே எட்டாத ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டீ கடைக்காரர் டக்குன்னு வந்து அந்த ஃபேனை திருப்பின உடனே அந்த தாள் பறந்து போகும். அங்க ஒரு டிசிஷன் அவங்களால எடுக்க முடிஞ்சுச்சு. அப்போ அவர் அதுக்கு பிறகு கம்யூனிகேட் பண்றாரு அவங்களோட மேனேஜரோ இல்ல அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கோ இதெல்லாம் இப்படி பண்ணா என்ன இருக்கும் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்து அந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி ரெகுலரா அவங்க கம்பெனில பல லட்சம் பிசினஸ் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து மாசம் பல கோடி பிசினஸா மாறி இருக்குது. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அந்த அவங்க கம்யூனிகேட் பண்ண விதங்களும் சரி, அவங்க அந்த கம்யூனிகேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சுதான் வந்து அவங்களோட பிசினஸ் இன்னைக்கு க்ரோத் ஆயிருக்கு. ஐ வில் மூவ் நெக்ஸ்ட் ஸ்லைட் வித் யுவர் பர்மிஷன். பிளே ஒன் வீடியோ ஆடியோ பிளான் மட்டும் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஒரு ஆக்சுவல் ஓகே சார். சரி பிளே ஒன் வீடியோ. ஓகே சார். ஓகே இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது கருப்பு சார், பார்த்துங்க. ஓகே சார், ஐ வில் ஃபினிஷ் இட். வீடியோ எல்லாருக்கும் பிளே ஆச்சா? ஹலோ, இஸ் திஸ் ஆடியபிள்? எஸ் சார். ஓகே, வீடியோ எல்லாருக்கும் பிளே ஆச்சா? எஸ் எல்லாருக்கும் பிளே சார், எல்லாரும் பார்த்தோம் சார். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா நம்ம பிசினஸ்ல இப்ப நிறைய பேர் ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நான் தான் இன்னைக்கு இந்த வேலை பாக்கணும்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன்ல, இந்த வேலையை முடிச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லிட்டேன்ல, அவங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம என்னன்னா நம்மளோட வேலை பிஸினால வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்றதுனால இன்னைக்கு நம்ம வடிவேல் சார் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவருக்கு தாகம் அதிகமா இருந்திருக்கு. அதிகமா இருந்ததுனால அவர் கிளாஸ்ல வந்து தண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா அவர் என்ன கேட்டாருன்னா, எனக்கு ஏன் நீ கிளாஸ்ல தான் தண்ணி வந்து கொடுப்பியா, ஒரு செம்பிள் வந்து கொடுத்தா என்னோட தாகம் அடங்கிடும்ல, கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கவும் அவரோட கம்யூனிகேஷன் ஒருத்தரை தாண்டி போகும். கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாரு அப்படின்னு சொல்லி கடைசியில அவரோட கல்யாணமே நின்று போச்சு. இந்த இந்த வீடியோல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது யாருக்கிட்ட அந்த வேலையை கொடுத்த வேலை முடியுமோ, உதாரணத்துக்கு அந்த கம்பெனியோட இன்சார்ஜ் தான் இந்த ஒர்க்கை சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து ஒரு கான்ஃபிளிக்ட்ஸ் வராம இருக்கும். அதாவது மோதல்கள் எதுவுமே இல்லாம அவர் டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் செம்புல மட்டும் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கலாம். கேட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். அவர் கொஞ்சம் அவரோட முகத்துல வந்து ரொம்ப கோமா சொல்றதுனால அவரோட கன்வே வந்து மாறி போய் கடைசியில சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாருன்னு சொல்லி அந்த கல்யாணமே நின்றுச்சு. நம்மளும் இதே மாதிரி வந்து நிறைய தவறுகள் பண்றதுனாலதான் ஒரு சில பிசினஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும். சோ இந்த மாதிரி தவறுகள் எதுவும் பண்ணாம கம்யூனிகேட்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் இன்னைக்கு இருக்கிறத வந்து பல மடங்கு நாளைக்கு பெருங்கிறதுக்கு நான் ஒரு அசூரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் மூவ் நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போ கம்யூனிகேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் என்ன இதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து கம்யூனிகேஷன் எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு
விஷயங்கள்லாம் நம்ம கம்யூனிகேஷன்ல இருக்கணும்னு நம்ம இன்னைக்கு ஸ்லைட்ல பார்ப்போம். இந்த இமேஜஸ் பார்த்தா எல்லாருக்கும் தெரியுதா? என்ன தெரியுது இந்த இமேஜஸ் மூலியமா? ஓகே, நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். ஐகிளாஸ்க்கான ஒரு விளம்பரம் வந்து இருக்கு. சாரி மேடம், கேட்கல. கண்ணாடி விளம்பரம் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஆக்சுவலா இது கண்ணாடி விளம்பரம் இல்ல, அவங்க மூஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். எஸ் மேம். மேம் கேட்கல. ஓகே, ஐ வில் கண்டினியூ. அது ஆக்சுவலா வந்து கண்ணாடி விளம்பரங்கள் இல்ல. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு குவைட் எழுதி இருக்குது. ஒரு ஒரு பேப்பர்ல ஒரு கண்ணாடிக்கு மேல ஒரு விஷயம் எழுதி இருக்குது. முதல்ல கண்ணாடி போடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பிளர்ரா ஒரு மாதிரி தெரிஞ்சது. அப்ப கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு வாசகம் எழுதி இருக்குது, யூ ஆர் த சோ பியூட்டிஃபுல் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட்னு எழுதினோடனே அவங்க அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சது அப்படின்னா, தெரிஞ்சது அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டியா தெரிஞ்சோடனே அவங்களுக்கு அதை பார்த்து படிச்சோடனே, ஓ இந்த உலகத்திலே நான் தான் அழகான பொண்ணா அப்படின்னு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியும் பாத்தீங்களா? அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போதே அவ்வளவு அழகா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம பிசினஸ்ல கொடுக்க வேண்டிய ஒரு கம்யூனிகேஷனை தெளிவா கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியா கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க மூஞ்சி இன்னைக்கு எவ்வளவு பிரைட்டா இருக்கும், அதே மாதிரி நம்ம பிசினஸும் ஃபியூச்சர்ல நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படிங்கறதே இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஐஸ்கிரீம் நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். அதுல வந்து அவர் கரெக்டா கிளாரிட்டியா கொடுத்தாரு. 1:30 மணிக்கு எனக்கு வந்து ஐஸ்கிரீம் லோடு வந்துடும், என்னால முடிஞ்ச அளவுக்கு 1:30க்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காலத்துல இவருக்கு டீலிங்க்கு வந்திருக்கு. ஆனா 2 மணிக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த வாக்கு கொடுத்த மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஐஸ்கிரீமை போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட பிசினஸ்ல கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா இருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க, ரைட் சைட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்டிவ் லிசனிங். அவங்க ஏதாவது ஒரு விஷயமோ ஒரு ஐடியாவோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ண வரும்போது வந்து நம்ம மொபைல் நோண்டிக்கிட்டோ இல்ல வேற ஏதோ ஒர்க் பார்த்துக்கிட்டோ இல்லாம அவங்க சொல்லும் போது நம்ம வந்து ஒரு லிசன் பண்ணணும். அவங்க என்னதான் சொல்ல வராங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம பிசினஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகும், இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றது சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா லிசனிங் பண்ணணும். மூணாவது, இது நம்ம கம்பெனியோட மேனேஜர்னு மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியில ஷாப் கீப்பர், இது நம்ம கம்பெனியோட கிளீனிங் ஒர்க் பார்க்குற எம்ப்ளாயிஸ் அவங்க வந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக், ஒரு மரியாதைக்காவது காலை வணக்கம் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துருந்தோம் குரோத் ஆகும். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்னஸ். ஒரு விஷயம் சொல்ல வரீங்க அப்படின்னா டைரக்டா சொல்லிடணும். அதை விட்டு போட்டு சின்ன எக்ஸாம்பிளோட முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோட பட்டாசு கடையில சீசன் சமயம் இந்த பிசினஸ் இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்கும். அவங்க நிறைய கடைகள் பார்த்துட்டு தான் என்னோட கடைக்கு வருவாங்க. இங்க வந்து டைரக்டா வந்து அப்ரோச் பண்ற விதம் எப்படி இருக்குன்னா, நான் அந்த கடையில தான் பார்த்தேன், அங்க ரேட்டு கம்மியா தான் இருந்துச்சு, உங்க கடையில மட்டும் ஏன் இவ்வளவு ரேட் இருக்குது, நான் உங்க கடையில ஏன் டைரக்டா அந்த கம்பெனியோட என் கம்பெனி ரெண்டுமே வெடிக்கதான் சார் செய்யும். ஒண்ணுல சார் அதுல யூஸ் பண்ற கெமிக்கலை விட ஒரு 1 ml 2 ml கெமிக்கல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பாங்க. சவுண்ட் நல்லா இருக்கும், பேப்பர் நல்லா சிதறும் சார், 5க்கு 5 பீஸும் வெடிக்கும் சார் அப்படின்னு பிசினஸ். அதாவது டைரக்டா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருவேன். ஏன்னா அப்படின்னா அவரை மாதிரி நிறைய கஸ்டமர் எனக்கு பின்னாடி நின்றுட்டே இருப்பாங்க. நான் சுத்தி வச்சு இதுல வந்து இந்த பேப்பர் இருக்கு, இந்த தரமான பேப்பர் தான் நாங்க சுத்தி இருப்போம், இதுல இவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க, இவ்வளவு சாம்பல் யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க மிஷின் தறி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, நான் மிஷின் தறி யூஸ் பண்ணிருப்பேன். டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்ப என்னோட பிசினஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். ஏன்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம மனிதர்களுக்கு பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னடா இந்த கடையில இவ்வளவு கூட்டமா இருக்கு, வேற கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு சீசன்ல அவங்க வேற கடைக்கு போயிருவாங்க. அப்ப நான் சொல்ல வர வேண்டிய கருத்து எப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா இதனாலதான் சார் என் கடையில வந்து இவ்வளவு ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன்.
அதே மாதிரி நீங்களும் உங்களோட பிசினஸ்ல இதனாலதான் லேட் ஆயிருக்கு, இதனாலதான் இவ்வளவு ரேட் வந்திருக்குது, இது இல்லைன்னா நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்பியா கன்சிஸ்டன்ஸா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். இது நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த படம் பார்த்தோன்னே என்ன தெரியுது? இந்த ஆக்சுவலா அந்த படத்துல என்ன இருக்கு? காம்பஸ் எஸ் ஒரு எஸ் எஸ் காம்பஸ் வச்சு என்ன பண்ணிருக்காங்க? காம்பஸ் வச்சா அவங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. கரெக்டா? எஸ் மேடம். நம்ம இளைய தளபதி சொன்ன மாதிரி வந்து வாழ்க்கை ஒரு வட்டம்டா, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு காம்பஸ் மூலியமா ஒரு பிசினஸ்ல நம்ம கம்யூனிகேஷன் எந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா கஸ்டமர் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு செஷன் மூலியமா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். காம்பஸ் எப்படி நம்ம சுருங்க 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 அந்த வட்டம் சுருங்கிக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி வந்து காம்பஸ் நம்மளோட கம்யூனிகேஷனையும் பிசினஸ்ல நல்லா எலாபரேட் பண்ணோம்னா நம்மளோட பிசினஸ் சர்க்கிள இந்த காம்பஸ் மாதிரி நல்லா பெரிய வட்டமா போட்டு நம்மளோட நெட்வொர்க்கை பெருசாக்கி இன்னும் படிகளையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கருப்புசாமி சார். இன்றைய அதிகாலை வேளையில் ஒரு நல்ல நாள் தொடங்கிய ஓகே சார். நீங்கள் மியூட் பண்ணிங்க சார். கடைசியாக நான் உங்களுக்கு டைம் தரேன், மியூட் பண்ணிங்க. ஓகே, ஸ்க்ரீன் ஷேரை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் அருமையான நாளாக வந்த நம்மளுக்கு சிறப்பித்த இன்றைய நாள் பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் வந்து சிவகாசியை சேர்ந்தவர், ஜேசி சிவகாசி நீலாவின் உறுப்பினர். சென்ற வருடம் செக்ரட்டரியாக மிக சிறப்பாக செயலாற்றி இந்த வருடம் ட்ரெஷராக, நார்மலாக ட்ரெஷராக இருந்துட்டு தான் செக்ரட்டரி ஆவாங்க, இவர் செக்ரட்டரியாக இருந்துட்டு ட்ரெஷராக இந்த வருஷம் செயல்பட்டுருக்காரு. கூடிய விரைவில் ஒரு பிரசிடெண்ட்டாகவும் வலம் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா 2022 உறுப்பினராக இணைஞ்சார். 2023 பார்த்திங்கன்னா ஸ்பீச் கிராஃப்ட் முடிச்சிருக்காரு. 2024 செக்ரட்டரி, 2025 ட்ரெஷராக இருக்கார். இவர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பட்டாசு கடை அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஜேசிஐயில் பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எல்ஓ அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. 2022 பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் வாங்கியிருக்காரு. 2023 பார்த்திங்கன்னா அதே மாதிரி தொடர்ந்து வாங்கிட்டுருக்காரு. 2024 ZDWS முடிச்சிருக்காரு. இவர் ஒரு மண்டல பயிற்றுனர். இவர் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு ட்ரெயினர்னு சொல்லலாம். இவரை பற்றி பர்சனலாக சொல்லணுன்னா நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜேசிஐலையும் ஜேசிஐ இல்லாத அமைப்புகள்லையும். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக இவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னா நம்ம முத்து அண்ணாச்சியோட ரயிலா ப்ரோக்ராம் எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு தடவை வந்திருந்தபோது பழக்கமான நபர். அதன் பிறகு தொடர்ந்து வேறு ப்ரோக்ராமில் சந்தித்தோம். ஒரு 3 மாதமாக தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு அனுபவம் கிடைச்சிது. ரயிலா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து காமராஜ் காலேஜில் நடக்கும்போது தொடர்ந்து பயணிக்கிற அனுபவம் கிடைச்சிது. ஒரு நல்ல டெடிக்கேட்டட் ஒரு பர்சன். இன்றைக்கி சொன்ன விஷயங்கள்லாம் தன்னோட அனுபவங்கள்லேருந்து முழுக்க ஃபேஸ் பண்ண விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்களே நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களோட நான் பயணித்ததுனால தெரியும், அவங்க பார்த்த கம்யூனிகேஷனை தாண்டி இன்றைக்கி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம், ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக 4 ஃபேஸ் நடந்த ப்ரோக்ராமில் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ஒரு 3 பேர் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான கோஆர்டினேட்டர்னு சொல்லலாம். ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து வளர்ந்துட்டு வர ஒரு பயிற்றுனருக்கு ஒரு அழகுன்னு சொல்லலாம். ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கை ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுற ஒரு பொறுப்பையும் மிக சிறப்பாக செய்ய முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த நபர். ஸோ இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஜேசிஎன் கருப்புசாமி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட நபர்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
கருப்பு சார், நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மற்றவங்க எல்லாருமே தெரிவாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணால் தான் ஓகே சார். நம்ம அடுத்தது இது பண்ண முடியும். ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிங்க. ரைட். தொடர்ந்து ஓகே சார். ஸ்டாப் ஆகிடுச்சு. தேங்க்யூ. தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ப்ரெசன்டேஷன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து கம்யூனிகேஷன் சொல்லும்போது எப்பப்பெல்லாம் இந்த ஐஸ்கிரீமோட இன்சிடென்ட் சொல்லும் போதும் அவங்க பட்டாசு கடையில அவங்க குவாலிட்டி பத்தி அப்படி சொல்லும்போது அது மாதிரி ஒரு சோப்பு ஷேப்ல அந்த ஃபேன் வச்சு அந்த சிம்பிள் ஐடியாஸ் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த அளவுக்கு பிசினஸ் பத்தி பேசுறது ரொம்ப அருமையா இருக்கு. சார், உங்களுக்கு வந்து கூகுள் மீட்ல பண்ணும்போது ஃபுல் ஸ்கிரீன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு பிறகு ரீட் வியூ இல்ல புக் வியூன்னு ஒண்ணு, அதை கிளிக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸும் தெரியும், ப்ரெசன்டேஷனும் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். கருப்பு சார், நீங்கள் மியூட் பண்ணிக்கங்க. கடைசியாக உங்களுக்கு 1 நிமிஷம் வழங்கப்படும். அப்போ நீங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் மொத்தமாக சேர்த்து சொல்லிக்கலாம். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. சகோதரோட செஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே சொல்ற விஷயம் தான், ஒரு விஷயத்தை வந்து தியரட்டிக்கலா நம்ம அப்ரோச் பண்றதுக்கும் ப்ராக்டிக்கலா அப்ரோச் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிசினஸ் கம்யூனிகேஷன் நார்மலா ஒரு டீச்சரோ ஒரு ட்ரெயினரோ சொல்றது அப்படிங்கறத தாண்டி ஒரு பிசினஸ் மேன் சொன்னாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா இன்னொரு பிசினஸ் மேனுக்கு பயன்படும். அந்த செஷனும் ஒரு லைவ்லியா இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த வகையில சகோதரர் எடுத்த செஷன் வந்து இன்னைக்கு சூப்பரா இருந்தது. நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். கூகுள் மீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க ஸ்லைட்ஸ் பாக்குறது, நம்ம தெரியறமான்னு தெரியுது, நம்ம பேசுறது அங்க கேக்குதா, இதுவுமே நமக்கு தெரியாது, வித்தியாசமா தான் இருக்கும். அது ரமேஷர் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் நிறைய விஷயங்கள்ல புரியல. தட் இஸ் த ரீசன். அதனால தொடர்ந்து வந்து நம்ம வந்து நட்புல டிராவல் பண்றதுக்கான ரீசனும் தான், அந்த மாதிரி விஷயங்களை புதுசு புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அது நட்புல இன்னைக்கு நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கு. கூகுள் மீட்டையும் நம்ம எப்படி சிறப்பா பயன்படுத்துறது அப்படிங்கறத நட்புல நம்ம கத்துக்கலாம். சகோதரர் வந்து உங்ககிட்ட ஒரு கரெக்ஷன் வந்து நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஜேசியில வந்து பாத்தீங்கன்னா 2015 நான் பிரசிடென்டா இருந்தேன். நான் ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம். ஜேசியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ட்ரைனிங், கார்பரேட் ட்ரைனிங் அப்படிங்கிறதுல ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கும், ஃபீல்ட்ல இருக்கும். நீங்க வந்து என்ன கொடுக்க போறீங்க அப்படிங்கறத வந்து கரெக்டா பக்காவா பிளான் பண்ணிட்டு டைமிங் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் இனிஷியலா தப்பு பண்ணிருக்கேன். 15 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க நிறைய, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 30% இல்ல நீங்க பண்ணல நினைக்கிறேன். நீங்க டோட்டலா என்ன பிளான் பண்ணீங்களோ அதுல 60-65% தான் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு 30-35% நீங்க டிராப் பண்ணிட்டீங்க, டைம் இல்லைன்னு சொல்லி. நல்லாவே தெரிஞ்சது. நீங்க இனிஷியல் யோகா அப்படிங்கறது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ அது ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆன்லைன் செஷன்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறத கொஞ்சம் முடிஞ்சளவு ரொம்ப கட் ஷார்ட் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். நல்ல எந்தோட இருக்கீங்க. நல்ல பிசினஸ் பண்ணுங்க. அந்த மண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. விருதுநகர், சிவகாசி, தென்காசி, சவுத்ல இருக்கக்கூடிய மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் பிசினஸ் மேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அடுத்த ஒரு 30-40 வருஷத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய ஸ்தல வருஷமா வளர்ந்து நிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள் சகோதரரே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். நித்யாதேவி மேம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரமேஷ் சார் மாதிரியே காம்பஸ் கொண்டு வந்து எங்களுக்கு ரவுண்ட் போட்டு காமிச்சிங்க. நிஜமா அடுத்த ஐஸ்கிரீம் வந்து கரெக்டான டைத்துக்கு கொடுத்தீங்க. ஆனா எங்களுக்கு கொடுக்கலையே, எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஐஸ் வச்சுக்குவாங்க, நம்ம வேலை வாங்கணுன்றதுக்காக. நான் ஐஸ் எல்லாம் வைக்கல. சரியா, என்னோட ஐஸ் அவங்களுடைய நிகழ்ச்சியில தான் வச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுவும் யாரையுமே நம்ப கூடாதா, நம்ம என்ன செய்யறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னீங்க பத்தியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபாலோ அப் இல்லாம நான் ஒரே அப்செட் ஆகி சூப்பர் செட் ஆகி ஒரே மண்டகனமா ஆகி போயிட்டேன். என் புக்கை வந்து கொண்டு கொடுக்கறதுல ஒரு வகையான நபர்கிட்ட கொடுத்துட்டு, ஆமா நீங்க என்ன புக் கொடுத்தீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்டுவிட்டான். ஆத்தாடி, இது என்ன கம்யூனிகேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இன்னொரு ஆளை வச்சு வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம செய்யாம ஆத்திரம் வர்ற வரைக்கும் செஞ்சோம் பத்தியா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. அவ்வளவு அருமையா கொண்டு வந்து என்ன கடிச்சு வைக்கணும்னு வச்சிருக்காரு. நம்ம நிறைய கடிக்கடியா சொல்லுவோம், இவர் என்ன கடிச்சு வைக்கணும்னு வச்சிருக்காரு. எட்டி பார்த்துட்டு வந்தேன். அழவரதே
கருப்பா ஏழைக்குன்னா உனக்கு வெறுப்பா அப்படின்னு இப்படி கருப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அழகா சிறப்பா செய்ய சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய குமரேசன் ஐயா. அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்துச்சப்பா. என்னோட ஒரு பிரசன்டேஷன் வந்து எங்கெல்லாம் பிரசன்டேஷன் ஒண்ணு சொன்னீங்களா, அது இல்லாம பிரசன்டேஷன் பண்ணுவேன். அதுதான் பிரசன்ட். இந்த பிரசன்ட்ல இன்னைக்கு நல்லா பிரசன்டா இருக்கு, பிளசண்டா இருந்துச்சு. இந்த நாள் மட்டுமில்ல எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி நன்றி நித்யாதேவி மேம். அவர் பேர் கருப்பசாமி, பட் அவர் கடி ஜோக்குன்னு வச்சுருக்கிறது என்னென்னா, அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம். இப்போ தான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போகிறதில்ல. அவருடைய சேனல் வந்து கடி ஜோக்குன்னு வச்சு அவர் ரொம்ப பிரபலமான ஒரு நபர். இப்போ அந்த பக்கம்லாம் அவர் போகிறதில்ல, அதனால தான் கடி ஜோக்குன்னு வச்சுருக்காரு. நன்றி மேம். தொடர்ந்து லாவண்யா மேம் நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்களோட செஷன். கிளியர் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் லைவ்லியா என்ன இது பண்ணா அந்த பாயிண்ட் வந்து வேலிடா புரியும் அப்படிங்கிறதுக்கு அழகான எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள், மூவில இருந்து எல்லாமே கொண்டு வந்திருந்தீங்க. ரொம்ப சூப்பர். ஸோ வித் கிளாரிட்டி வித் இதோட இருந்தது அப்படின்னா யூ கேன் ரீச் அப்படிங்கிறத வந்து பிசினஸ்லயும் சரி நம்மளோட செஷனும் எல்லாத்துலயுமே பொருந்தும். அது அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் நைஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். லோகநாதன் சார் நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். ஐயா அனைவருக்கும் இனிய நண்பர்கள் காலை வணக்கம். ஐயா சொல்றது முக்கியமானது எனக்கு பிடிச்சது வடிவேல் வெட்டு. நாங்கள் அடிக்கடி அதுதான் எங்கள் நண்பர்கள் சொல்றது, நாங்கள் அடிக்கடி அது சொல்லிட்டு இருப்போம். கம்யூனிகேஷன் எவ்வளோ பெரிய விஷயம், அது ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சும்பு கதை திருமணம் நிறுத்தினா இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி லோகநாதன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார் நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். தம்பி இன்னைக்கு வந்து பிருத்திவிராஜன் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் அந்த முன்னாடி எடுத்துக்கிட்டாருன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்னா, இதுவரைக்கும் நட்புலரியில நம்ம வாசிச்சுக்கிட்டு இருந்தோம் பலதை, இன்னைக்கு சுவாசிக்கவும் நட்புலரியை சுவாசிக்கவும் முடியும்னு செஞ்சுட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்புலரியை நம்ம சுவாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம் விளையாட்டா. அடுத்தது தம்பியோட நேமு பட்டாசு கடையோட பேரு சொன்னாரு, நம்ம பட்டாசு கடைன்னு. யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்கிறப்ப ரெஃபர் பண்றேன்னு வச்சுங்க, எப்படி சொல்ல முடியும்? நம்ம பட்டாசு கடைக்கு போப்பா. அந்த நேம் இட் செல்ஃப் இஸ் ஸ்பீக்கிங் லைக் எனிதிங். நம்ம பட்டாசு கடைக்கு, யாரோட பட்டாசு இருக்கு அங்க ஒரு கடை இருக்கும், அதுக்கு இல்ல நம்ம பட்டாசு கடைக்கு போப்பா, அது நல்லா இருக்கும்ப்பான்னு. அந்த பேரே எப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மிஸ்கம்யூனிகேஷன் என்ன பண்ணும், கரெக்டான கம்யூனிகேஷன் என்ன பண்ணணும்னு அருமையான ஒரு இதை சொன்னாரு. அதுல மிஸ்கம்யூனிகேஷனால வந்து ஒரு கல்யாணமே காலி ஆயிடுச்சு இல்லையா? ஆனா அதே இத கரெக்டான கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தா என்ன காலியா இருக்கும்? ஒரே ஒரு அந்த இதோட சொம்போட தண்ணி மட்டும்தான் காலியா இருக்கும். நமக்கு வந்து அவர் குடிச்சிருப்பாரு, நேரா கொண்டாந்து சொம்ப கொடுத்திருப்பேன், அவர் சொம்பு தண்ணிய குடிச்சிருப்பாரு, தண்ணி மட்டும்தான் எனக்கு காலியா இருக்கும். கல்யாணமே காலி ஆயிடுச்சு மிஸ்கம்யூனிகேஷனால. அது ஒரு பெரிய சிறப்பான இத வந்து கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப எளிமையா தன்னுடைய அனுபவத்துல கொடுத்த இது எல்லாமே சிறப்பு. ரொம்ப நம்ம எடுத்துக்க முடியும். தம்பிக்கு நம்ம வாழ்த்து சொல்றதுன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான், உலகம் அந்த ரவுண்டு போட்டிங்கல்ல ஒரு காம்பஸ்ல, அது உலகத்தையே போட்டுருங்க. அந்த காம்பஸை வச்சு உலகத்தையே ரவுண்டு போட்டு உலகளாவி வளர வாழ்த்தி அன்போடு வாருங்கள், அருமையாக செய்திகளை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி வீரசேகரன் சார். அதாவது தண்ணி மட்டும் காலியாக இருக்காது சார், பந்தியும் காலியாக இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு வந்த பந்தியும் எல்லாருமே சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக போயிருந்திருப்பாங்க. பாவம் அந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு. சதீஷ் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். குட் மார்னிங் நட்புலரி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இபிஎஸ் அட்டன் பண்ண அந்த ஃபோட்டோ வச்சு அப்புறம் நீங்கள் செக்ரட்டரி ஆனது எல்லாத்தையும் வரிசையாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த காம்பஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் இப்போ வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி நம்ம பட்டாசு கடை அப்படிங்கிறது எல்லாமே நிறைய கேட்சி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. உங்கள் இதில் நீங்கள் இப்போ பண்ண ப்ரெசன்டேஷனில் நிறைய கேட்சி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு கடைசியாக பிடிச்ச என்ன அப்படின்னா, அந்த காம்பஸை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு சர்க்கிள் பெருசாகும், உங்களோட நெட்வொர்க் வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கடுத்து அந்த சர்க்கிள்லேருந்து
வந்து இன்னும் நம்ம நெட்வொர்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதான் நம்மளோட பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நற்புலரிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபீட்பேக் வழங்கிட்டாங்க. வேறு யாரும் வழங்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகணி மேம், சாரி மேம் உங்களை கூப்பிடவே இல்லை. சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். சார் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செஷன் ஒரு வித்தியாசமான முறையில் இருந்துச்சு. எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் வழிமுறைகிறேன். வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் மென்மேலும் உயரணும், உங்களோட பிஸ்னஸும் சிறப்பாக இருக்கணும், நீங்கள் பண்ணுற விஷயங்களும் நல்லதாக நடக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாழ்த்துக்களை கூறி முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சிவகணி மேம். எல்லாருமே ஃபீட்பேக் வழங்கிட்டாங்க. தொடர்ந்து இன்றைய நாள் பயிற்றுனர் உங்களுக்கு ஒரு நிமிடம் நீங்கள் ஏற்புரையை வழங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் குமரேசன் சார். ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு ஆன்லைன் செஷனில் நான் 32 days அசைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இட்ஸ் செகண்ட் ஆன்லைன். அது முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஆன்லைனில் பண்ணுறேன். அப்போ அந்த சார் சொன்ன மாதிரி வந்து டைமிங் கன்சர்ன் எப்படி எடுத்துக்கணும் என்னங்கிறத இன்னைக்கு செஷன் மூலியமா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ குமரேசன் சாருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய நன்றி. அது மாதிரி பிருத்திவிராஜன் சாரு மற்றபடி எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அதெல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த செஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா கிறிஸ்பியா கொடுக்கலாம் அப்படின்னு நான் கண்டிப்பா உங்களோட எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கிட்டு அடுத்த செஷன் வரும்போது நான் கண்டன எல்லாம் கிறிஸ்பியா கொண்டாடுறேன். ஸோ இந்த வாய்ப்புகளை வழங்கிய நற்புலரி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கருப்பசாமி சார். அதாவது இன்றைக்கி நல்ல எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு செஷன். இன்னும் நீங்கள் நிறையா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்க. அதை கொடுக்க முடியாத ஒரு போன சூழ்நிலைக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சஜஷன் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக இன்னும் ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டு வர ஒரு ட்ரெயினர், இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பற்றி நான் உங்களுக்கு நிறையா சொல்லலை. இங்கே இந்த நற்புலரின்றது கிட்டத்தட்ட இன்றைக்கி 800 நாளை கடந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்த சிறப்பு விருந்தினர்களே எல்லாருமே ஜாம்பவான்கள். டாக்டர் சோமவல்லிப்பன்லேருந்து விகேடி பாலன்லேருந்து சோமவல்லிப்பன் அவர்கள் எழுதின அந்த கிழக்கு பதிப்பகத்தோட உரிமையாளர் பத்ரி சேஷாத்ரியிலேருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்லேருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தளம். அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் முக்கியமாக பில்லர்ஸாக இருக்கிறவங்க இங்கே பங்கேற்பாளர்கள் தான். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ட்ரைனிங்லேருந்து ரொம்ப ஒரு கார்ப்பரேட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்கலேருந்து நிறையா ப்ரொஃபஷனில் உள்ளவங்க இருக்காங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க. ட்ரைனிங்லேயே பார்த்திங்கன்னா ஜேசியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க நபர்கள்லேருந்து ரமேஷ் சார்லாம் பார்த்திங்கன்னா ஜேசிஐ நெய்வேலி, ஜேசிஐ அப்படின்னாலே ட்ரைனிங்னாலே நெய்வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நெய்வேலியில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயினர். இந்த மாதிரி நிறைய ட்ரெயினர்கள் சங்கமிக்கிற இடம். தொடர்ந்து முடிஞ்ச அளவு பயணிங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதாவது நற்புலரி அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம்ன்றது காலை வேளையில் நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ட்ரெயினர்ஸ்களையும் ஒரு சங்கமிச்சு அவங்களுடைய ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு விஷயத்தை பற்றி 30 பேர் பேசினா ட்ரெயினருக்கு கிடைக்கிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட், 30 கண்டென்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெயினர்களையும் சங்கமிச்சு அவங்களையும் எக்யூப் பண்ணுறதுக்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தளம் தான் நற்புலரி. இது மட்டும் இல்லாமல் நற்புலரியில் பயணித்த நபர்கள், நற்புலரிக்கு சப்போர்ட் பண்ண நபர்களுக்கு நற்புலரியும் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா பயிற்சி வாய்ப்புகளும் சிலருக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியலனாலும் சிலருக்கு நற்புலரின் மூலயமா வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்படி பல நல்ல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிற இந்த தளத்தில் இன்றைக்கி முதல்ல வந்து அவங்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து பயணிங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து செஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே பயணித்துட்ருக்க அனைத்து நபர்களும் செஷன்களும் எடுத்துகிட்டு பயணிச்சுட்டும் இருக்காங்க. டெய்லி கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேர் டெய்லி காலையில் இணைவாங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 18-20 பேர் ஜாயின் பண்ணாங்க. அனைவருக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளை மிகச் சிறப்பாக நம்மளுக்கு செஷன் வழங்கின கருப்புசாமி சார் அவர்களுக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக நடைபெற்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நாளைக்கு
லக்ஷ்மணாராயணன் சார் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கதிர்வேல் சார், கதிர்வேல் சார் அவர்களுடைய மனைவி தென்னரசி மேம் நாளைக்கு செஷன் எடுக்கிறாங்க. அனைவரும் நிச்சயமாக கலந்துக்கணும்னு கேட்குறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம் நண்பர்களே.